இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நான் ஷார்ட்டாக வேகமாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த சில வாரங்களாக சிந்தித்து வருகிறோம். ஏசாயா 64வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். அதிலே குறிப்பாக தேவன் தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அது எப்படியெல்லாம் வெளிப்படுகிறார் என்று சொல்லி 4 விதங்களிலே அவர் வெளிப்படுகிறதை பார்த்தோம். அதற்கு பிற்பாடாக மனிதனுக்கு யார் சத்துரு அப்படின்னு சொல்லி சிந்தித்தோம். அந்த சத்துரு மெயின் எஜமானாகிய சத்துரு பிசாசு என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பிற்பாடாக அந்த பிசாசு தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான். ஆனபடியினாலே சத்துருவினால் நமக்கு என்ன செயல்கள் வருகிறது என்பதை சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதனால் என்ன வருகிறது? நாம் நம்மிடத்தில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம் போன்றவைகளை திருடி விடுகிறான், நம்மை விட்டு பறித்து விடுகிறான் என்று சொல்லுகிறதை பார்த்தோம். உறவுகளை பிரித்து விடுகிறான். மரணம் என்று சொல்லுகின்ற வார்த்தையின் முழுமையான பதம் பிரிவு. அந்த பிரிவை தேவனுக்கும் மனிதனுக்கும் முறிவுகளை கொண்டு வருகிறான் என்று சொல்லி நாம் கடந்த வாரங்களிலே சிந்தித்தோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் அதே தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, மனிதனுக்கு ஏற்படுகின்ற காரியங்கள், மனிதனுக்கு அதனால என்னெல்லாம் வரும் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அப்படியே ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட இடைவிடுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய ஜீவனையும், ஒரு பெரிய விடுதலையும், ஒரு பெரிய சமாதானத்தையும், ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் உண்டாக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மனிதன் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே, பிசாசே எங்களுடைய சத்துரு. அவனுக்கே தேவன் தம்முடைய மகத்தான கிரியைகளை விளங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உறுதியாயிருக்கிறோம். அதே போல அந்த பிசாசின் கிரியைகளுக்கு அடிமையாகி எங்களுக்கு எதிராய் நிற்கின்ற மனிதர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் சந்தியும். உம்முடைய கரத்தின் மகத்துவத்தை அவர்களும் பார்க்க உம்முடைய பல்ல கரத்தை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நாம் கடந்த வாரத்திலே அதற்கு ஆதாரமாய் காயினையும் ஆபேலையும் குறித்து பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களுக்கு நெருக்கமான பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமான பொழுது, ஆண்டவரிடத்திலே அவர்கள் நெருங்கி போன பொழுது, அவர்கள் சகோதரர்களாய் இருந்த இருவருக்குள்ளே ஒரு பிரிவினையை பிசாசானவன் வஞ்சகத்தினால் கொண்டு வந்தான். அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை. பலி செலுத்தும் பொழுது ஒருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவைகளை குறித்து அவன் யோசித்து பிசாசானவன் வேண்டாத காரியங்களை சகோதரர்களுக்குள்ளே கொண்டு வந்து சகோதரர்கள் இருவருக்குள்ளும் மனஸ்தாபங்களை பெரிதாக்கி அவர்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற அன்புக்கு விரோதமான ஒரு பகையை வளர்த்துவிட்டு அவர்கள் இருவருக்கும் பகை உண்டாக்கி இவர்கள் இருவரையும் ஸ்தோத்திரம் பிசாசானவன் தன்னுடைய செயல்களினாலே உடைத்து போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய உடைவு அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து அவர்கள் இருவரும் பிரிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். கோபத்தினாலே தன்னுடைய சொந்த சகோதரன் என்றும் பாராமல், இரத்தம் தன்னுடைய இரத்தத்தில் இரத்தமான சகோதரன் என்றும் அவன் உணராதபடிக்கு அங்கே கொலை பாதகம் செய்கின்ற நிலைமைக்கு காயின் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசுனுடைய யூகங்களுக்கும், பிசாசுனுடைய எண்ணங்களுக்கும், பிசாசுனுடைய செயல்களுக்கும் எந்த மனிதன் உட்படுகிறானோ, எந்த மனிதன் தேவனுக்கு அடுத்த காரியங்களை தவிர்த்து அதற்கு விரோதமான ஒரு செயலை முன்னெடுக்கிறானோ அவனுக்கு ஸ்தோத்திரம் காயங்களும் உடைப்புகளும் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. அது எங்கே அவனை கொண்டு போய் நிறுத்தும் என்று சொன்னால், செய்யக்கூடாத குற்றங்களை, செய்யக்கூடாத அயோக்கியத்தனங்களை செய்யத்தக்க இடத்திலே காயினை கொண்டு நிறுத்தியது. அல்லேலூயா. அப்படியானால் ஸ்தோத்திரம், நம்மையும் அந்த பகைமை உணர்வு, அந்த பிசாசுனுடைய ஆயுதமாகிய பிரித்தாளுகின்ற செயல்கள் நம்மையும் நடுத்தருவிலே கொண்டு வரும் என்பதிலே மாற்றம்
இல்லை. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காயினுக்கும் ஆபேலுக்கும் இந்த சூழ்நிலைமைகள் வந்தது. அவன் தன்னுடைய சகோதரனை பகைத்தான். பகைத்து அவனை எப்படி ஆகிலும் கொல்ல வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டான். திட்டமிட்டதின்படியே அவன் உள்ளத்தில் அவன் யோசனையின்படியே அவனுக்கு தோணினது போல அவன் செய்தான். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். 14வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. அதனுடைய 16, 25, 14, 12 வாசிக்கலாம். மனுஷனுக்கு சுவையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அந்த மனிதனுக்கு இஷ்டம் போல தோன்றுகின்ற காரியத்தின் கடைகோடி வழி எங்கே கொண்டு அவனை நிறுத்துகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனுடைய முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. காயின் அதைத்தான் செய்தான். அவனுக்கு இஷ்டம் போல தோன்றின அத்தனையும் செய்தான். கடைசியிலே அவனை மரணத்தின் உச்சத்தில் கொண்டு நிறுத்தியது. எப்படி? அந்த மரண எண்ணம் அவனுக்குள்ளே வந்த பொழுது பிசாசினுடைய பிரித்தாளுகின்ற செயல்கள், பிரித்தாளுகின்ற எண்ணங்கள், பிரித்து செயல்படுகின்ற காரியங்களை முனைப்புடன் செய்தான். செய்யும் பொழுது அவன் செய்தது போலவே அவனுக்கு ஆதரவெல்லாம் பெருகினது போலவே தோன்றியது. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, மனுஷருக்கு செவ்வையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, ஆனால் அதன் வழியோ, அதனுடைய வழியின் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. மரணம் என்று சொன்னா நம்ம மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மரணம் சரீரத்தில் ஏற்படுகிற மரணம் அல்ல. அதை குறித்து இந்த இடம் சொல்லவில்லை. இந்த இடம் சொல்லுகின்றது, அவன் அநேக உறவுகளை பிரிந்து போனான், அநேக உறவுகளை இழந்து போனான். அவனோடு கூட எத்தனையோ ஐக்கியம் இருந்தது. தகப்பன் உறவை இழந்தான், தாயுடைய உறவை இழந்தான், சகோதரனுடைய உறவை இழந்தான். இவைகளில் எல்லாம் பங்கம் ஏற்பட்ட பொழுது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த இந்த சகோதர சிநேகம் அவனை விட்டு எடுபட்ட பொழுது, சகோதர சிநேகத்தை உடைத்த பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்கா தேவனோடு கூட இருந்த உறவும் உடைக்கப்பட்டு போனது. அல்லேலூயா. அந்த உறவைத்தான் இங்கே சொல்லுகின்றது. அதன் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. பிரிக்கப்படுகின்ற வழிகள் தான் அதனுடைய முடிவு. அல்லேலூயா. அப்போ காயினும் ஆபேலும் பிரிக்கப்பட்டார்கள், தேவனும் காயினும் பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் முன்னாலே இருந்தது போல ஐக்கியம் கொள்ள முடியவில்லை, தேவனோடு கூட சேர முடியவில்லை. இந்த காரியம் எப்பொழுது பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசின் எண்ணங்களுக்கும் பிசாசுக்கு செயல்களுக்கும் துரிதமாய் ஒரு மனிதன் செயல்படுகிறானோ, வேகம் எடுக்கிறானோ, அவன் தனக்கு இஷ்டம் போலது எல்லாம் செய்கிறானோ, அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அதை வேற யாரும் அறுக்க முடியாது. அதுதான் உலக மனிதர்கள் சொன்னார்கள், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைச்சவன் திணையை அறுப்பான். அல்லேலூயா. நீங்களும் நானும் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பது நிச்சயம். நான் விதைச்சதை வேற ஒருத்தர் அறுக்கவே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற நீங்களும் நானும் சரியாக வஞ்சகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பகையாளியாகிய ஒருவன் இருக்கிறான். அவன் நம்முடைய எண்ணங்களிலே பலவிதமான செயல்களை கொண்டு திணிக்கிறான். அந்த திணிக்கிறதை நாம் நம்மில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நமக்கு இஷ்டம் போன போக்கிலே செயல்படுவோமானால் அதனால் என்ன உண்டாகும்? பிரிவுகள் உண்டாகும். சகோதரர்களுக்குள்ளே பிரிவு, அம்மா அப்பாவுக்குள்ளே பிரிவு, கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற உறவுகளிலே பிரிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட பிரிவு நம்மை அகல பாதாளத்திற்கு கொண்டு போகும் என்பதை ஆதாரமாக காயினும் ஆபேலும் நமக்கு சாட்சிகள். அல்லேலூயா. அவன் தனக்கு இஷ்டம் போனது எல்லாம் செய்து முடிக்கிறது வரைக்கும் அவனுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் செய்த எல்லாம் ஜெயமாயிருந்தது. தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். அதை செய்கிறது வரைக்கும்
அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்தது. நான் நினைச்சதை சாதித்து விட்டேன், நான் விரும்பினதை ஜெயித்து விட்டேன், நான் நினைத்ததை செய்து விட்டேன் என்று சொல்லுகிற பெருமையோடு கூட நிற்கின்றான். ஆனா அதுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கையில வந்த அத்தனையும் அவனுடைய வாழ்வின் வீழ்ச்சிகள். அல்லேலூயா. அதை குறித்து தான் இந்த பகல் வேளையிலே சொல்லுகின்றேன். நீங்களும் நானும் கவனமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் இஷ்டம் போன வழியிலே போகிறதற்கு நமக்கு பிரமாணம் இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாதிருக்க ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாலும் அதற்கு பின்னாடி நமக்கு ஒரு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உக்குள்ளே வாழ்கின்ற, வளருகின்ற, நடக்கின்ற ஒரு ஆவியின் வழியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியின் வழியில் நீங்களும் நானும் நடத்தப்படுவதே தேவன் விரும்புகின்ற நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் ஒருவதனை அல்லவா படைத்தார், எதற்காக இப்படி மனிதனை படைத்தார் என்று சொல்லி கேள்வி கேட்டு அந்த வசனம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றது, கர்த்தர் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கே தேவன் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. தேவ பக்தியுள்ள மனிதனை படைக்கும், தேவ பக்தியுள்ள குடும்பத்தை உருவாக்கவும், பக்தியுள்ள ஜனத்தை ஸ்தோத்திர பெருக பண்ணவும் ஆண்டவர் மனி குலத்தை படைத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆளுக்கு ஆளு போட்டி, ஸ்தோத்திர கட்சி போட்டி, நாட்டுக்கு நாட்டு போட்டி, பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டு போட்டி, இப்படி ஏகப்பட்ட போட்டிகள். ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி, அப்பா பிள்ளைக்குள்ள போட்டி. இந்த போட்டி எண்ணங்கள் எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் அதனுடைய ஒரு எஜமான் இருக்கிறான், பிசாசு. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு மறந்து நான் தேவனை போல ஒத்தவன் என்று சொல்லி தேவனோடு கூட யுத்தம் பண்ணினபடினாலே அவன் இருந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அடித்து தள்ளினால் கீழே. அல்லேலூயா. அப்படி தள்ளப்பட்ட இடத்தில் அற்பமான மனிதனை உண்டாக்கி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அதிலேயும் பிசாசானவன் வஞ்சகமாய் ஏதேன் தோட்டத்தில் வந்து மனிதன் உருவாக்கப்பட்ட காலத்தில் ஆதாமுடைய மனைவியோடு வஞ்சகமாய் கிரியை செய்து அவனுடைய வீழ்ச்சியை மனிதனுக்குள்ளே கொண்டு வந்தான். ஆனாலும் தேவன் மனிதனுக்கு வீழ்ச்சியிலிருந்து ஒரு மீட்பையும், ஆனால் ஸ்தோத்திரம் வீழ்த்தப்பட்டவனாகிய பிசாசுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. தண்டனையை உண்டாக்கினார். அவன் அதுவரைக்கும் தள்ளி தூர அனுப்பி விட்டிருந்தால், ஆனால் எப்பொழுது மனிதனை தேவனை விட்டு பிரிக்கும்படிக்கு அவன் உள்ளே வந்தானோ அங்கே அவனுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டது. இப்பொழுதும் அவனுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டதுனால அவனுக்கு கொஞ்ச காலமே உண்டென்று சொல்லி அவன் நல்லா அறிந்து கொண்டு அவன் துரிதமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழுகிறவர்களுக்குள்ளே கூட அவனுடைய செயல்களை, அவனுடைய கிரியைகளை எப்படியாகிலும் வஞ்சகத்தினால் புகுத்தி விடுகின்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை விலக்கி விடுவதே அவனுடைய பிரதான நோக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த கொலை பாதகம் அவனுக்கு இஷ்டம் போல செய்து முடித்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3 முதல் 16 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் இருந்து தான் இந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு இஷ்டமான காரியத்தை செய்து நிறைவேற்றின பொழுது அங்கே வருகின்ற வார்த்தையை வாசிக்கலாம். அதற்கு அவர், அப்படின்னா தேவன், என்ன செய்தாய் காயினே? உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தத்தை பூமியிலிருந்து நீ சிந்தின உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஒரு மிகப்பெரிய கொலை பாதகத்தை செய்த காயினை பார்த்து தேவன் பேசுகின்றார். நீ என்ன செய்த? நீ செய்தது இன்னதென்று அறிந்திருக்கிறாயா?
நீ செயல்பட்ட விதம் என்ன என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? உன் சகோதரனுக்கு விரோதமாக உன் சகோதரன் ரத்தம் சிந்தும்படிக்கு நீ செய்த காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து கேள்வி வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனிதன் யாரும் போய் கேட்கல. அவன் செய்தது அவனுக்கு நியாயமாய் தெரிந்தது, அவன் செய்தது அவனுக்கு நீதியாய் தெரிந்தது, அவன் செய்தது நான் ஜெயித்துட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற மமதை மட்டுமே அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்பொழுது அவனோடு கூட வாதிடுகின்ற ஒரு கர்த்தருடைய சத்தம் வருகிறது. அல்லேலூயா. அவனோடு கூட ஸ்தோத்திரம் வாதிட்டு கொண்டிருக்கின்ற, அவனோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தைக்கு முன்பு காயின் நடுங்கி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு இஷ்டம் போல தோன்றுகின்ற எதை செய்து யாரும் நமக்கு எதிராய் கேட்காம இருக்கலாம், யாரும் நமக்கு எதிராய் அட்வைஸ் சொல்லாம இருக்கலாம், யாரும் நமக்கு புத்திமதி சொல்லாம இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ஒருவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார், அவர் கேட்பார். இதை நாம் யாரும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு அநேக துணிகரங்கள் ஊழியங்களுக்குள்ளே கூட பெருகி இருக்கிறது, ஊழியர்களுக்குள்ளே கூட பெருகி இருக்கிறது. யார் என்னை கேட்பார் என்று சொல்லுகின்ற மமதை உண்மைத்தான். ஆனால் இரத்தம் சிந்தும்படிக்கு, ஒருவரை அழிக்கும்படிக்கு, ஒரு ஊழியத்தை தகர்க்கும்படிக்கு, ஒருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை கிள்ளி போடும்படிக்கு நினைத்த எல்லா மனிதர்களுக்கு பின்பு கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு யார் குறுக்க போய் நிற்க முடியும்? ஸ்தோத்திரம். ஏலி சொல்லுகின்றார், தன்னுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுது ராஜாக்களுக்கு விரோதமா, அப்படின்னா மனிதனுக்கு விரோதமா நீ செய்கின்ற தவறு யாரையாகிலும் கொண்டு பேசி தீர்க்கலாம். ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவமோ, நீங்கள் செய்கின்ற செயலோ தேவனுக்கு விரோதமானது. எந்த நியாயாதிபதியை வைத்து பேச முடியும்? எந்த ஆட்களை வைத்து பேச முடியும்? எந்த பராக்கிரமசாலியை வைத்து பேச முடியும்? முடியாது. அப்படின்னு அவனுடைய பிள்ளைகளுடைய தவறை உணர்ந்தவனாக அவன் அட்வைஸ் சொல்லுகின்றான் பிள்ளைகளை பார்த்து. அல்லேலூயா. ஏலிக்கு அவ்வளவு பயம் இருந்தது. அவன் ஆசாரிய ஊழியம் செய்தாலும் இந்த காரியத்திற்கு கர்த்தர் ஒருவர் கேட்பார் என்று சொல்லுகின்ற அச்சமும் பயமும் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த பயம் எடுபட்டு போய் தேசம் இஷ்டம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்மைக்கு விரோதமாக பெரு திரளான கூட்டம் கூடி ஆலோசனை செய்கின்றது, எப்படி அழிக்கலாம், எப்படி கெடுக்கலாம் என்று சொல்லி. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ ஸ்தோத்திரம் மனிதன் சேர்ந்து கொள்ளுகிறது போல பெருங்கூட்டத்திற்கு சேர்ந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அவர் நியாயத்தை நியாயத்தின்படியும் நீதியை நீதியின்படியும் இந்த உலகத்திலே நீதிக்கு சரிகட்டுகிற தெய்வம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசித்தாலும் ஆராதித்தாலும் அதற்காக அவருடைய நீதியிலிருந்து எள்ளளவேனும் பிசக மாட்டார் அவர். வேதத்தை தெளிவா படித்து பாருங்கள். அவருடைய நீதின்னு சொல்லி வருகிற இடத்துல எள்ளளவும் பிசகவே மாட்டார். அல்லேலூயா. போ கர்த்தரிடத்திலிருந்து சப்தம் காயினுக்குள்ளாக இருந்து எழும்புகின்றது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் சப்தம் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது காயினால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து அவன் செய்த செயலுக்கு எதிரான வார்த்தைகள் புறப்பட்டு வந்த பொழுது அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவனுக்குள்ள என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11வது வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தை உன்னுடைய கையிலே வாங்கிக் கொள்ள தன்னுடைய வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா.
அப்போ இந்த செயலை செய்ததற்கு காயினுக்கும் ஆபேலுக்கும் ஏதாவது பிரச்சனை உண்டா? இல்லை. சகோதரன், இரத்த உறவுடைய ஒரு அற்பமான மனிதர்களாயிருந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவன் கொலை செய்கிற அளவிற்கு அவனுக்குள்ளே கிரியை செய்த பிசாசு அவனுக்கொத்த இடத்துல காயினையும் கொண்டு நிறுத்தினான். அல்லேலூயா. தண்டனைக்குரிய இடத்துல, குற்றத்திற்குரிய இடத்துல, பாவத்தின் இடத்துல கொண்டு காயினை நிறுத்திவிட்டான். இப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை உண்டாகிறது. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை உண்டான பொழுது அந்த வார்த்தைக்கு முன்பு காயின் தைரியமாய் நிற்க முடியவில்லை. காரணம், ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன செய்த? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவருடைய இரத்தத்தின் சப்தம் கூக்குரலிட்ட பொழுது கர்த்தர் நீதி கேட்க அவனிடத்தில் வந்தப்போ அவன் பதறி கலங்கி அவனுக்குள்ளே வியாகுலங்கள் பெருகுகிறது. இப்படியெல்லாம் நடந்து விட்டதே என்று சொல்லி அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே ஒரு பயம், கலக்கம், திகில், பலவிதமான குழப்பங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே பெருகி கொண்டது. அல்லேலூயா. அப்படி பெருகின பொழுது ஆண்டவர் முதல்ல சொல்லுகின்றாரு, நீ இந்த காரியத்தை துணிகரமா செய்ததினால இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. சகோதரர்களுக்கு உள்ளே இருந்த உறவு அற்பமான காரணமே இல்லாத ஒரு காரணத்தினால் பகையாளியாய் மாறினான். அல்லேலூயா. காயின் ஆபேலுக்கு எதிரியாய், சத்துருவாய் மாறினான். வஞ்சகமான பிசாசு சொந்த சகோதரனையே எதிராளியாய் கொண்டு நிறுத்தினது மட்டுமல்ல, அவன் சாகு மட்டும் அவன் தன்னுடைய வேலையை துரிதமாய் செய்தான். அல்லேலூயா. ஆனால் அவைகளுக்கு பின்னால் ஒரு தேவ சப்தம் எழும்பி வந்த பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த பூமியில நீ இதை துணிகரமா செய்ததினால இந்த பூமியில நீ என்ன செய்யப்பட்டிருப்ப? சபிக்கப்பட்டிருப்ப. முதல் அடி சாபத்தை தன்னில் வருவித்து கொண்டான். 12வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. அப்படின்னா இதுவரைக்கும் நீ கடினமாய் நிலத்தில் வேலை செய்து வியர்வை சிந்தி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவா என்று சொல்லி ஆதாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவேறி கொண்டிருந்தது. ஆனால் இந்த செயலை செய்த பொழுது ஆண்டவர் இரண்டாவது சொல்லுகிற காரியம், இனி இந்த நிலம் உனக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபிக்கின்றார். இரண்டாவது, நிலத்தின் பலனை தடை செய்கின்றார். நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், நீ எவ்வளவுதான் வேலை செய்தாலும் அதற்குண்டான பலன் நீ அனுபவிக்க முடியாது என்று சொல்லி தனக்கு இஷ்டம் போல தன்னுடைய விருப்பத்திற்கு என்ற செயலை செய்த காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ முதல் சாபம் வந்தது. இரண்டாவது, பலன் பெற்றுக்கொள்ள முடியாமை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நன்மையான ஈவை கொடுக்கின்ற ஆண்டவர் நன்மைகளை தடை செய்கின்றார் என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அதே வசனம் கண்டினியூ வாசிக்கலாம். மூணாவது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இதே பூமியில நீ நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ பிசாசுனுடைய செயலை துரிதமாய் செய்து துணிகரமாய் செயல்பட்ட பொழுது அதனால சாபம் வருகிறது. இரண்டாவது, அதனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. மூன்றாவதாக அவனுக்குள்ளே என்ன வருகிறது அப்படின்னா, நிலையற்ற ஒரு அலைந்து திரிகின்ற நிலைமை அவனுக்கு வருகிறது. எதிலையும் அவனுக்கு நிலை இல்லை, எதிலையும் நிலைப்பட முடியவில்லை. ஒரு ஸ்தோத்திர அலைச்சல், அலைகின்ற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் காயினை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. நான்காவது வாசிக்கலாம். 14வது வசனம்.
அங்கே நான்காவது அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். இன்று என்னை நீர் துரத்தி விடுறீரு, நான் உம்முடைய சமூகத்தை விட்டு மறைந்து போகும்போ அல்லேலூயா அவன் சொல்லுகின்றான், நான் நிலையற்றவனாக அலைகிறவனாய் இருப்பேன் என்று சொல்லுகின்றான். அல்லேலூயா. 14வது வசனம் தானே வாசிச்ச. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன வருகிறது? அவனுக்குள்ளே பயம் வருகின்றது, பயப்படுகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை கொன்று போடுவானேன்னு சொல்லுகின்ற வார்த்தை அவன் சொல்லுகின்றான். வாசிக்கலாம். என்னை காண்கின்றவன் எவனும் என்னை கொன்று போடுவானேன்னு சொல்லி பயம் வருகிறது. அல்லேலூயா. அதுவரைக்கும் நல்லா இருந்தான், அதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு இஷ்டம் போனதெல்லாம் செய்து நிறைவேற்றி முடித்த பிற்பாடு அவனுக்குள்ளே வந்த பிரச்சனைகள் என்ன? மனிதனால் இது வரவில்லை. அல்லேலூயா. செய்த செயலினால் கர்த்தரிடத்திலிருந்து, நீதி உள்ள தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தப்போ நான்காவது அவன் பயப்படுகின்றான். அதுவரைக்கும் பயம்னா என்னன்னே அவன் யோசிக்கல. ஆனால் அந்த காரியத்தை செய்து நிறைவேற்றின பிற்பாடு அவனுக்குள்ளே பயம் ஒட்டி கொண்டது, பயம் அவனை அண்டி கொண்டது, பயம் அவனுக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 5வது அங்கே அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது வாசிக்கலாம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சந்நிதி அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவருடைய கண் பார்வைக்கு உள்ள இடம். அல்லேலூயா. அப்போ அந்த சந்நிதிக்கு முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி இருந்த இடத்துல அவனால் என்ன செய்ய முடியல? இருக்க முடியவில்லை. அவனே பேக்கப் பண்ணி, ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நோத் என்கின்ற தேசத்தில் போய், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம பார்க்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 1:5 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்படின்னா என்ன நினைக்கிறிய? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கர் எங்க நிற்க மாட்டாங்களாம்? நியாய தீர்ப்பில். நியாய தீர்ப்பில் துன்மார்க்கரால நிற்க முடியாது. ஏன்னா அவர்கள் செய்த பாவம் அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தும். அவங்களால அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? நிற்க. அதே போல அதுக்கு ஈக்குவலா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, நீதிமான்கள் சபையில யார் நிலை நிற்க முடியாது? பாவிகள். அல்லேலூயா. பாவம் செய்கின்றவன் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலே நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே காரியம்தான் காயினுக்கும் நடந்தது. அவனுக்கு ஆண்டவர் சந்தோஷமா கொடுத்த, அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி வாழ ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை இழந்தான். அவனுக்கு எதெல்லாம் மேன்மையாய் இருந்ததோ எல்லாவற்றையும் இழந்து தூரமாய் ஓடி போக வேண்டிய நிலைமை காயினுக்கு வந்தது. அல்லேலூயா. எப்படி வந்தது? மறுபடியும் நம்ம வாசிக்கும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:25. மனுஷருக்கு செவையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள். இஷ்டம் போல தோணுகிறது எல்லாம் இந்த உலகத்தில் செய்யும்போ
நிறைய ஆதரவு பெருகும், நிறைய கூட்டம் நம்மளை ஆதரிப்பாங்க, கைதட்டி சிரிப்பாங்க, பாத்தியா இதெல்லாம் செய்துட்ட பாத்தியான்னு சொல்லி. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம் கண்களுக்கு புலப்படாத ஒரு தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்கின்ற நன்மையானாலும் நான் செய்கின்ற தீமையானாலும் அது ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக வெளிச்சத்தில் கொண்டு வரப்பட்டே ஆகும். அதுக்கு யாரும் விதிவிலக்கே இல்லை. அதை செய்ததற்கான பலனை நானே நீங்களே அனுபவிக்க வேண்டும். அதுல வேற ஒருவர் வந்து மாற்றம் செய்யவே முடியாது. காயினுக்கு இது நடந்துச்சு, அவன் இஷ்டம் போல செய்தான், விரும்பின எல்லாத்தையும் செய்தான். அதுக்கு பின்னாடி வஞ்சகமான பிசாசு தூண்டி விண்டு வேடிக்கை பார்த்தான். அந்த தூண்டுதலை அறியாமல் உணராமல், பிசாசின் வஞ்சகத்தை அறியாமலும் உணராமலும் அது போன போக்கில ஓடினான். ஆனால் சகலத்தையும் அவன் கர்த்தரிடத்தில் நீதியாய் பெற்றுக் கொண்டான், சாபத்தை பெற்றுக் கொண்டான். இரண்டாவதாக தன்னுடைய பலன் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அழிவை நோக்கி சென்றான். மூன்றாவதாக நிலையற்றவனாக அலைந்து திரிகிறவனாக மாறினான். நான்காவதாக அவனுக்குள்ளே பய உணர்வு வந்தது, பயம் வந்தது, நடுக்கம் வந்தது, கலங்கி போனான். ஐந்தாவதாக அவன் தேவனுக்கு முன்பாக, தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு துரத்துண்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்துருவாய் நீங்களும் நானும் மாறுகிறதற்கு இரவும் பகலும் பிசாசாகிய சாத்தான், தேவனுக்கு பகையாளியாகிய பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வஞ்சகமான வலையில் நீங்களும் நானும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். அல்லேலூயா. இது ஏதோ அவனுக்கு நடந்து இவனுக்கு நடந்துன்னு சொல்லுகிறதல்ல. தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் இருந்த காயினே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய சமூகத்தில் உணர்வடைந்து உணர்வுள்ளவர்களாக எந்த காரியம் நமக்கு தோன்றினாலும் 100க்கு ஸ்தோத்திரம் 200 தடவையாகிலும் தேவ சமூகத்தில் வைத்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவன் கிரியை செய்ய, தேவன் பலன் செய்ய, தேவன் யுத்தம் செய்ய தேவனுக்கு காத்திருப்போம். அல்லேலூயா. அவரே தம்முடைய நீதியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவர். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்த்தோம், தம்முடைய நாமத்தை தம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அநேக நேரங்களிலே மனிதன் அதிலே சிக்கிக் கொள்ளுகின்றான். காரணம், பிசாசானுடைய சிந்தைக்கு ஏற்ற காரியங்களிலே நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது, நாம் அந்த கிரியைகளிலே செயல்பட நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாமும் அந்த இடத்தில் மாறிவிடுகிறோம். அப்படியே ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பிடித்திருக்கிறோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும், என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி நிற்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே இஷ்டம் போல இந்த மனிதன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாறி மாறி கொண்டு வருகிற வஞ்சகமான தீமைகளுக்கு, வஞ்சகமான சாபங்களுக்கு, வஞ்சகமான தேவனுக்கு விரோதமான கிரியைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிக்குண்டு போகாதபடிக்கு இருக்க எங்களை காத்துக் கொள்ளுவீராக, எங்க குடும்பத்தை காத்துக் கொள்ளுவீராக, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவீராக. காரணம், இந்த பூமியிலே கர்த்தருடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய மேன்மைகளையும் ஒவ்வொருவரும் காணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமே.